ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 11ാമത് ശ്ലോകം. ശ്രീവിദ്യാമന്ത്രം മാതിരി 16 അക്ഷരങ്ങളോടുകൂടിന 2 നാമങ്ങളാക്കും இந்த ശ്ലോകത്തിലെ ഉള്ളത്. നിജസല്ലാഭ മാധുര്യ വിനിർഭർസിത കച്ചബി മന്ദസ്മിത പ്രഭാപൂര മജ്ജത് കാമേശ മാനസ. தேவியோடு பேச்சு, அந்த ஸ்வர மாதுரி அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியோடு வீணாநாதத்தை கூடியும் தோக்கடிக்க கூடினதாக்கும். அவ்வளோ ஸ்வீட்டாக்கும் தேவியோடு பேச்சு, பேச்சோடு இனிமை. தேவி புன்னகை பண்ணற அந்த தேஜஸ்ல காமேஸ்வரனான பரமசிவனோடு மனசு தேவி அட்ராக்ட் பண்றா. பரமசிவனோடு மனசு தேவியில முழுகிறது. பரமசிவனோடு மனச தேவியில முழுகடிக்கிறா தேவி தன்னுடைய சிரிப்பால, புன்னகையால. தேவியோடு முகத்தை வர்ணிச்சுருக்கிறத பல்வரிசைகளை வர்ணிச்சோம். அதுக்கப்புறம் தேவியோடு இனிமையான பேச்சு, தேவியோடு அழகான புன்னகை, இதையாக்கும் இந்த 2 நாமங்களில் வர்ணிக்கப்படுறது. 27, 28 நாமங்களாக்கும் இதில் சொல்லப்படுறது. 27வது நாமம் நிஜசல்லாப மாதுர்ய வினிர்பர்சித கச்சபி. தேவியோடு ஸ்வர மாதுரியத்தால இனிமையான பேச்சு, அதனாலேயே வீணாநாதத்தை தோக்கடிச்சவளாக்கும் லலிதாம்பிகை தேவி. தேவியோடு அழகான இனிமையான பேச்சு, அதாக்கும் இந்த நாமம். திரிபுராந்தகனான ஸ்ரீபரமேஸ்வரனோடு சிரேஷ்டமான சரிதங்களை ரொம்ப ரொம்ப எபிலிட்டியோடு கூடிட்டு சரஸ்வதி தேவி வீணையில நாதமாயிட்டு பரமசிவனை கீர்த்திக்கிறா. பரமசிவன் தலையாட்டி அப்ரிசியேட் பண்றார். பேஷ் பேஷ் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லறார். அதை பார்த்தோன்னே தம்புரு வீணை இப்படி இருக்கிற எந்த உபகரணங்களோடு ஹெல்ப்பும் இல்லாதக்கி அதிபராசக்தியான தேவி தேவியோடு சொதவே இருக்கிற அழகான சப்தத்தால பாட்டு பாட ஆரம்பிச்சா. இதை கவனிச்ச சரஸ்வதி தேவி தன்னோடு வீணைய மூடி வச்சுட்டா. சரஸ்வதி தேவியோடு வீணையோடு பேராக்கும் கச்சபி அப்படிங்கிறது. சரஸ்வதி தேவியோடு வீணாநாதத்தை தோக்கடிக்கிறதா இருந்தது. தேவியோடு இனிமையான நாதம், வாயிலேந்து தேவியோடு வாயிலேந்து உதிர்ந்த வாக்குகள். 28வது நாமம் மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா.
ദേവിയോട് പുന്നകയാല് പരമശിവനോട് മനസ്സ മുഴുകടിച്ച ദേവി அப்படியே தண்ணியில முங்கி குளிச்சா மாதிரி ஆயிடுத்து பரமசிவனுக்கு. ലളിതോപാഖ്യാനത്തിലെ 10வது അധ്യായത്തിലെ ലളിതാംബികയും കാമേശ്വരനും തമ്മിൽ இருக்கிற திருமணத்தை எடுத்து சொல்லப்படுறது. ദേവി കാമേശ്വരനെ കണവരായിട്ട് സ്വയംവരം பண்ணினதாக்கும். காமேஸ்வரன் அப்படிங்கிற சிவனாகட்டும் தேவியோடு அழகிலேயும் புன்னகையிலேயும் அட்ராக்ட் ஆகி தேவியோடு அந்த சுயംവരத்தில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து சேர்ந்தார். சந்தோஷத்தோடு கூடிட்டு தன்னோட கையில இருக்கிற வர்ணமால்யத்தை தேவி வானத்துக்கு தூக்கி எறிஞ்சா. அந்த வர்ணமால்யம் பரமசிவனோடு கண்டத்துல போய் விழுந்தது. அப்படி லலிதா தேவியும் காமேஸ்வரனும் திருமணம் பண்ணிண்டா. தேவியோடு புன்னகையாக்கும் பரமசிவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணினது. பக்தர்களோடு முன்னால தேவி பிரத்யட்சமாகிறது அழகான புன்னகையோடு கூடிட்டாக்கும். லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கிற தியான ஸ்லோகத்துல தேவியோடு பாவத்தை ஸ்மிதமுகிம் அப்படின்னு விசேஷிப்பிச்சதை நம்ம பார்த்ததாக்கும். സിന്ദൂരാരുണ വിഗ്രഹാം ത്രിനയനാം മാണിക്യമൗലിസ്ഫുരത്താരാനായകശേഖരാം സ്മിതമുഖീം ആബീനവക്ഷോരുഹാം. അഴകാന പുന്നകയെ എടുത്തു കാട്ടുறதாக்கும். ദേവിയോട് മുഖത്തിലെ കാണക്കൂടിന അഴക്. നിജസല്ലാഭ മാധുര്യ വിനിർഭർസിത കച്ചബി മന്ദസ്മിത പ്രഭാപൂര മജ്ജത് കാമേശ മാനസ. നിജ സല്ലാഭ നിജസല്ലാഭ മാധുര്യ വിനിർഭർസിത കച്ചബി. നിജസല്ലാഭ മാധുര്യ വിനിർഭർസിത കച്ചബി മന്ദസ്മിത പ്രഭാപൂര മജ്ജത് കാമേശ മാനസ. മന്ദസ്മിത പ്രഭാപൂര മജ്ജത് കാമേശ മാനസ.